அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சால்னா. நான் இன்றைக்கி காயில் எதுவும் போடாமல் ப்ளைனாக தான் செய்ய போகிறேன். அதுக்கு 3 வெங்காயம் 2 தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு. அடுத்தது தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 1 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவி எடுத்துகிட்டு அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கூட ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரமாக ஆட் பண்ணிக்க விருப்பமாக இருந்தீங்கன்னா கூட 2 சேர்த்தியும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துட்டேன். கூட நீங்கள் கசகசா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், முந்திரி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ பேஸ்ட் நல்லா இன்னும் க்ரீமியாக கிடைக்கும். அடுத்தது நாம் தாளித்து விட்டுறலாம். அடுப்பில் வானொலி வச்சு ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு ஆட் பண்ணி பொரிய விட்டுக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பொடிசாக கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் அரைச்சிட்டேன்னா ஈஸிங்கிறதுனால அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயோட அளவை கூடவோ குறைவோ மாற்றிக்கோங்க. அடுத்தது நல்லா இதை வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறி வரணும். இப்போ பாருங்கள், லைட்டாக ஒயிட்டிஷாக இருக்குது. அடுத்தது கொஞ்சம் பிங்கிஷ் கலரில் மாறும். இடையில கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது லைட்டாக பிங்கிஷ் கலரில் மாறிடுச்சு. அடுத்தது நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் வதக்கும் போது அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும், வெங்காயம் கலர் மாதிரி வர்றது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் நாம் தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். நீங்கள் தக்காளியை வெட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அரைச்சி ஆட் பண்ணிட்டேன் ஈஸியாக வறுக்கணுங்கிறதுக்காக. தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக நான் கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னொரு 2 நிமிஷம் கொதிச்சா தக்காளி நல்லாவே மசிஞ்சு வெந்து வந்திருக்கும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்தது தெரியுது இல்லையா? அடுத்தது நம்ம பொடி வகைகளை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கூட கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூனு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து கொடுத்து எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் பொடிகளை வதங்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அடுத்தது நான் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் உள்ளதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மிக்சியில் இருக்கிற மிச்ச தேங்காய் கூடவே தண்ணியையும் ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணினதுக்கப்புறமா கலந்து கொடுத்துட்டு கெட்டியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சமே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப கெட்டியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த கன்சிஸ்டன்சி கொதிச்சு வரும்போது சரியாக இருக்கும். அடுத்தது உப்பு கம்மியாக இருக்குது. நான் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேன். ஏன்னா அப்போ தக்காளி வேகிறதுக்கு அளவாக கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருந்தோம். காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால நான் இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொதிக்க விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிச்சு வந்திருக்கு. எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிறதுக்கு விட்டோன்னா பச்சை வாசமெல்லாம் போய் குருமா ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அடுத்தது கொத்தமல்லி தழை தூவி கலந்து கொடுத்துக்கலாம்.
இப்போது சால்னா ரெடி ஆகிடுச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா வீடியோஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.